எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று வந்து என்னென்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் வந்து சுகாஸ் குட்டி வந்து ஒரு கிஃப்ட் வாங்கினாங்க ஆராதனாக்கு. அது வந்து அப்புறம் நாளைக்கு தான் ஏவா பர்த்டே வீடியோவில். இப்போ வந்து ட்ரெஸ்ஸு என்ன ட்ரெஸ் எடுத்தோம் அப்படிங்கிறத காட்டுறேன். ஆமாங்க நண்பர்களே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்து ஃப்ரெண்டாக ஆன ஒருத்தங்க. ஆமாங்க, நேற்று நைட் வந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க வந்து பர்த்டே ட்ரெஸ் எடுக்க போயிட்டேங்க. கால் பண்ணேன், ஃபோன் ஆட்டாத, வீட்டுக்கு வரணும்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கோபிக்கு வந்துட்டேங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க பிறந்த நாளாக குழந்தைக்குன்னு சொல்லிட்டு வந்ததே வந்தால் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லாமல் இல்லை, டீ கடையில் இருக்கிறேன்ட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. எடுத்து என்கிட்ட நீட்டினாங்களா கிஃப்ட்டுன்னு. இதெல்லாம் எதுக்குங்கன்னு வாங்கிட்டு வரீங்க அப்படிங்காட்டி, இல்லைங்கம்மா பணமாக கொடுத்தா நீங்கள் வாங்கவே மாட்டீங்க, அதனால தான் நான் பொருளாக வாங்கிட்டு வந்த குழந்தைக்கு அப்படின்ட்டு ட்ரெஸ்ஸு. அது எப்படி ஆராதனா குட்டிக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தால் சுகாஸ் பொக்குன்னு போயிடும். சுகாஸ்க்கு எடுத்துருக்குறாங்க, ஆனால் சைஸ் தெரியல, சின்னதாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பாவம் எங்கள் சுகாஸ்க்கு. அவங்க பையனுக்கு இல்லை அது ஆராதனாக்கு தான் போட முடியும். ஆராதனாக்கு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுகாஸ்க்கு ஏற்கனவே அவங்க தான் அந்த டிஷர்ட் எல்லாம் கொடுத்தது அவங்க தான். அப்புறம் என்ன, அதை போட்டுக்கலாம் சாமி, புதுசாக இருக்குது இல்லை உனக்கு. அது இருக்குது. இது சுகாஸ்க்குன்னு நினச்சிட்டு அவங்க பையன் கொஞ்சம் சின்ன பையனாக இருக்குமா, அது மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு எடுத்துருக்காங்க. கரெக்டாக ஆராதனா சுகாஸ்க்கு பத்தாதுமா, பார்த்தாவே தெரியலையா, ஆராதனாக்கு கரெக்டாக இருக்குது. ஆராதனா சைஸு. அப்புறம் பேண்ட்டு எப்படி சூப்பராக இருக்குதா. சுகாஸ்க்கு ஏற்கனவே அவங்க டிஷர்ட் வந்து 3-4 கொடுத்துருந்தாங்க. அந்த அன்னைக்கு ஆராதனா குட்டிக்கு இல்லை, அதனால இதை வச்சுக்கிட்டு ஆராதனா குட்டி. ஓகே சரியா? என்ன ஃபேஸ் கட் அப்படி போயிட்டு இருக்குது, அடிக்கடி எதிர்பார்க்கக்கூடாது நம்மளுக்கு. அவங்க 3 முதல்லையே கொடுத்துருக்குறாங்க. ஆராதனா குட்டிக்கு அந்த அன்னைக்கு எதுவும் இல்லைல்ல. ஆமாம், அந்த அன்னைக்கு கம்மன் இருந்துச்சு தாங்க மயில். அந்த அன்னைக்கு ஆராதனா குட்டிக்கு ஒரு டிஷர்ட் கொடுக்க சொன்னாங்க, நீ இதை போட்டனால நான் கம்மன் வந்துட்டேன். கேட்கவே இல்லை. இங்கே பாருங்க, இது சூப்பராக இருக்குது. ஆனால் கிளாத்து குவாலிட்டியான கிளாத்து. அவங்க பாருங்க எங்களுக்காக எப்படி வாங்கிட்டு அவங்க பொண்ணு பர்த்டேக்கு நானும் போய் கண்டிப்பாக நான் சொன்னேன், உங்கள் பொண்ணு பர்த்டேங்கும் போது நான் எங்களுக்கு சொல்லணும், நாங்களும் வாங்கிட்டு வந்துடுறோம் சரிங்கம்மா அப்படின்னு இருக்கிறாங்க. அப்புறம் ஆராதனா குட்டிக்கு ஒரு கவுன், இன்னொரு இதுதான் ஆராதனா குட்டிக்கு சுகாஸ்க்குன்னு எடுத்தது. சரி பரவாயில்ல, ஆராதனா குட்டிக்கு போட்டுக்கிட்டு உனக்கு இருக்குதுல்ல புது டிஷர்ட் எல்லாம். அது 10 தடவை சொல்லாத, அதே சரின்றுச்சு அப்படியாவே. சரி சொல்லிக்கலாம் விடு. இது வந்து ஆராதனாக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. ஸ்லீவ் பாருங்க எப்படி இருக்கு. ஆராதனா அக்கா நினைச்சிட்டாங்களோ. கலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிங்க்கு ஒயிட் எல்லாம் கலந்த மாதிரி. இங்கே என்ன சாண்டல் கலராக இருக்குது. எங்க சாண்டில் இல்லை, உனக்கு கண்ணு அப்படி தெரியுது. நல்லா இருக்குதான்னு சொல்லுங்க கமெண்ட்ல. பாரு இந்த இல்லை சாண்டில் எல்லாம் இல்லை, இது ரொம்ப ஒயிட்டாக இருக்குது. இது கொஞ்சம் அப்படி இருக்குது. அது உள்ளே வச்சுருக்கிற கிளாத் அப்படி இருக்குது, லைனிங் கிளாத். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல். ஆராதனா என்ன ஒரே நாளில் செக்கலுக்கு ஆக்கிடுவோம். எல்லா குழந்தைங்களுமே அப்படி தான். இப்போ ஆராதனாக்கு வந்து இது கொஞ்சம் இப்போதைக்கு அப்புறம் பத்தாது. அதனால் அவங்க வந்து போட்டு பார்த்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நீங்கள் போய் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கடையிலையும் சொல்லிட்டு வந்துட்டாங்க, அவங்க குழப்பம் உள்ளது எடுத்துருக்குறாங்க. அதனால் மாற்றிக்க சொன்னாங்க. இது போட்டு பார்த்தா கொஞ்சம் இப்போதைக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு வந்துட்டு அப்புறம் சொல்லிக்கலாம். இது வந்து அவங்க எடுத்துன்னு சொல்லாது. இது வந்து நான் எடுத்தது, ஒரு நாளைக்கு நாங்கள் எடுத்தது. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பட்டுப்பாவாடையே எடுத்துகிட்டு வந்துட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலர் இல்லை ஆராதனா குட்டிக்கிட்ட, அதனால் எடுத்துட்டேன். ரோஸ் கலரும் பிங்க் கலரும். கை வாருங்க எப்படி இருக்குது பஃப் மாற. இந்த கலர் ஏற்கனவே இல்லை. பின்னாடி ஒரு நாட்டு. இது வந்து க்ரீன் கலர் பாவாடை. இது ஆராதனாக்கு சூப்பராக இருக்குது இந்த கலர். வேறு எந்த கவுனுமே எனக்கு பிடிக்கலிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மொசுன்னு பொசுனெல்லாம் எடுத்தால் வேஸ்ட்டாக போகுது. ஒவ்வொரு டைம் எடுத்து அது போடுறதே கிடையாது. உங்களுக்கே தெரியும் ஆராதனா எப்படின்னு. அதனால் இந்த டைம் இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன், பட்டு பாவாடையே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து ரேட்டு 1000 ரூபாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க பார்க்குறவங்கெல்லாம். அப்போ என்ன பண்ணுறது, அவ்வளோதான் சொல்கிறாங்க, அது கம்மியாக இல்லை. அப்படியே பாஸ் பண்ணி சுகாஸ் இன்னொன்று எடுத்துகிட்டு வந்துடுறேன். அந்த அவங்க வாங்கி கொடுத்தாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஜெகன் மெட்டல் மார்ட் வந்து சுகாஸ் வந்து ஆராதனாக்கு கிஃப்ட் வாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்ட்டு அங்கே கூட்டிகிட்டு போனேன். அங்கே வந்து நம்ம சப்ஸ்கிரைபராமா, அவங்க வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும், ஆராதனா குட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோபிக்கு பக்கத்துலேயாமா. அவங்க ஜெகன் மெட்டல் ஜாயின் பண்ணி 2 வாரம் தாங்கக்கா ஆச்சு அப்படின்னாங்க. அப்புறம் ஆராதனா குட்டி இந்த கீ செயின் பிடிச்சிருக்குதுன்னு சொன்னாட்டு அவங்க கிஃப்டாக வாங்கி கொடுத்தாங்க. பர்த்டேக்கு ஆராதனா குட்டிக்கு நான் கொடுக்குறேன் கிஃப்ட்டு. அதை பாருங்க, 5 மூட்டையாட்டம் அதில் வந்து வாய் அதில்
2 இதையும் வேக்குக்கு மாட்டிக்கிறதுக்காக. இது வந்து அவங்க கிஃப்ட் பண்ணது ஆராதனா குட்டிக்கு. இந்த வருஷம் பாருங்க, வேற ஆராதனாவுக்கு இந்த பஞ்சு. இந்த வருஷம் பாருங்க, சுகாஸ் வந்து கிஃப்ட்டு, அப்புறம் அவங்க நேற்று ட்ரெஸ்ஸு, இன்னைக்கு இத்தனை கிஃப்ட் ஆராதனாக்கு இந்த வருஷம். நாமளும் கொண்டு போய் அதே மாதிரி அவங்க ஒன்றுக்கு கொடுக்கணும். இது வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வாங்கின வளையல், பிங்க் கலர். க்ரீனும் பிங்க்கும் கேட்டேன். அவங்க சரி இது மட்டும் போட்டுங்கக்கா, ஒன்றாவே போட்டிங்கன்னா தான் அழகாக இருக்கும் அப்படின்னாங்க. சரின்னு போதுன்ட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இன்னைக்கு நைட்டு வச்சுட்டு நிறைய கான் வச்சிருக்கிற நீ. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பர்த்டேக்கு வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது. அப்புறம் கேக் இன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். அது இபிஎஸ்ல வாங்கினேன். அங்கேயும் வந்து நம்ம சப்ஸ்கிரைபராமா. அவங்க எங்கள் கடையை பற்றி நீங்கள் 4 வார்த்தை சொல்லுங்கள் எப்படி இருக்குது. ஆனால் அங்கே எப்போவுமே ப்ரெட்டும் சரி எல்லாமே நல்லா புதுசாக சூடாகவே இருக்குது. அது இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இபிஎஸ்ல இந்த நெய் பிஸ்கட் மணங்க நண்பர்களே அந்த தெரு முழுவதும் அடிக்கி அப்படியும் ஒரு மனம் அடிக்கும். அப்பா சாமி, அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. அதை வேற சொல்லுன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்க இபிஎஸ்னாலே எல்லாத்துக்குமே தெரியுமே அப்படின்னு. ஈரோடு பிஸ்கட் ஃபேக்டரி. அப்புறம் என்னங்க நான் சொல்கிறக்கு இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி அங்கே தான் கேக் வாங்கினேன். எப்போவுமே அங்கே தான் வாங்குவோம். கேக் வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்க அப்பா சாக்லேட் வாங்கிட்டு வந்துடுவாங்க குழந்தைங்களுக்கு நாளைக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு. நாளைக்கு நேரத்தில் எழுந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு சாமி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு கேக் வெட்டிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு வந்துட்டு அப்புறம் நான் இங்கே அம்மன் கோயிலில் குளப்பலூர் போய் அர்ச்சனை வச்சுட்டு வந்துடுவேன். எப்பவுமே அம்மன் கோயிலில் ஆராதனா சின்ன குழந்தைகிட்டே வச்சுட்டுக்கிறோம். ஏதோ இடையில ஒரு பிறந்த நாளுக்கு 2 பிறந்த நாளுக்கு வைக்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் மற்றபடி எல்லாம் போய் வச்சுட்டே தான் இருக்கிறோம் அந்த பச்சைநாயகி அம்மன் கோயிலில். ஏன்னா அங்கே எங்களுக்கு போய் அர்ச்சனை வச்சுட்டாக்கா திருப்தியாக இருக்கும் நண்பர்களே. அப்படி ரொம்ப ரொம்ப நான் வணங்குற தெய்வம் எல்லாமே சக்தி வாய்ந்த தெய்வம். எல்லாமே உலகத்தில் இருக்கிற அத்தனையுமே சக்தி வாய்ந்த தெய்வம். உங்களுக்காக நாங்கள் எப்பவும் வேண்டிக்குவோம். நீங்களும் எங்களுக்காக வேண்டிக்கோங்க. ஆராதனா குட்டிக்கு இப்போவே வந்து அட்வான்ஸாக நிறைய பேர் விஷ் பண்ணிட்டீங்க கண்டுபிடிச்சி. அதனால் தொடர்ந்து விஷ் பண்ணுங்க. ஆராதனாக்கு வாழ்த்து சொல்லுங்கள். உங்கள் வாழ்த்துக்கு ஆமாம், உங்கள் வாழ்த்துக்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு என்னது வர மாதிரி வரப்பிரசாதம் மாதிரி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய். வணக்கம். எப்படி இருக்குது ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து பெயின் ரிலீஃப் ஆயில் வந்து கேட்டே இருக்கீங்க. நான் அதுக்கப்புறம் காய்ச்சவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பர்த்டேவெல்லாம் முடிஞ்சிட்டு இந்த கார்த்திகை தீபத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் வந்து நான் ஆயில் ரெடி பண்ணுறேன். ஹேர் ஆயில் வந்து நான் ரெடி பண்ணவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கரிசலாங்கண்ணி வந்து இப்போதைக்கு கிடைக்கவே இல்லை. கரிசலாங்கண்ணி பொடி வந்து நாட்டு மருந்து கடையில் இருக்குது. ஆனால் அதை ஏன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் கரிசலாங்கண்ணி கிடச்சா அப்புறம் காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்டிங் போட்டாச்சு. அது எப்போ ஒரிஜினல் கரிசலாங்கண்ணி கிடைக்குதோ அப்போ தான் காய்ச்சுவேன். அந்த பங்களாபுத்தூர் வழியாகவே வர வண்டியில் போகும்போது ஞாபகமே வர மாட்டேங்குது. போய் அதை பறிச்சுட்டு வந்தோன்னா அதை காய்ச்சி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா வாங்கிக்கோங்க. ஆவாரம்பூ ரெடி ஆயிடுச்சு. அரைச்சா போதும். அதை மட்டும் பண்ணிட்டு அப்புறம் அதையும் சொல்கிறேன். இப்போதைக்கு பெயின் ரிலீஃப் ஆயில் வந்து இன்னொரு 4-5 நாளைக்கு நான் காய்ச்ச மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அமௌண்ட் வாங்கினவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆயில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது நான் வந்து ஆயில் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆர்டர் போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.